செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தகவல். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி இசாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக 4 குழுக்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இசாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவை சேர்ந்த 45 வயதான வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இசாராவிற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.